சமூகத்தில் இன்றைக்கு காலையில் நான் சபையில் தியானத்தை குறித்து, தியானம் என்றால் என்ன, வாட் இஸ் மெடிடேஷன், எதை தியானிக்க வேண்டும், இந்த ரெண்டு காரியங்களை நான் இன்றைக்கு காலையில் சபையில் பகிர்ந்து கொண்டேன். ஆவிக்குரிய ரீதியாக எவைகளை தியானிக்க வேண்டும், குணநல மாற்றங்களுக்காக எவைகளை சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு காலையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 21:14 நாம் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஜெயிலில் அல்லது நியாயாதிபதிகள் முன்பாக கொண்டு போகும்போது என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு இடத்துல பைபிள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்களை யாராவது கொண்டு போய் ஜபாலயத்தில் சிறைச்சாலைகளில் அதிகாரிகளுக்கு முன்னாடி நிறுத்தினா என்னத்தை பேசுவோன்னு கவலைப்படாதீங்க, ஆவியானவர் உங்களுக்கு தருவார்னு இருக்கும். ஆனால் இங்கே லூக்காவில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் முன்கூட்டியே அதை என்ன செய்து கொள்ளுங்கள், நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். மனதில் என்ன செய்யுங்கள், அந்த மனதில் நிர்ணயம் பண்ணுகிறது என்றால் என்னன்னா, இப்படி கேள்வி கேட்பாங்க, இப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு முன்னாடியே என்ன செய்யணும், சிந்தித்து தியானம் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். நல்லா கவனிக்கணும். நாம் ஏன் ஒரு செய்தி பேசுகிறதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணுகிறோம்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு 4 செய்தி பேசுகிற அளவுக்கு எனக்கு வரல அப்படின்னா ஒரு செய்தியை பேசுகிறதுக்கு என்ன செய்கிறதில்லை, நான் அதிகம் வருகிறதில்லை. உலகத்திலேயே மிக கடினமான விஷயம் சபையில் பிரசங்கம் பண்ணுவது. ஏன்னா வாரம் வாரம் புதுசாக பேசணும், அதுவும் அதை வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறது, அதையும் வாரம் வாரம் புதுசாக பேசி ஆகணும். ஏன்னா மொத்த வீடியோவையும் பார்க்குற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அதாவது நம்மெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு அதிகபட்சம் என்கிட்ட நீங்கள் 100 செய்தி கேட்பீங்க. ஆனால் ஒரே வருஷத்தில் 600 செய்தி கேட்ட ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க யூடியூப்பில். அப்போ ஒரே வருஷத்தில் ஒரு ஆள் உட்காந்து என்னுடைய 600 செய்தியும் யூடியூப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் பண்ணுற ரிப்பிட்டேஷன் என்ன செய்யும் தெரியும். அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக பிரசங்கம் பண்ண காரியங்கள் யூடியூப்பில் என்ன செஞ்சிட்ருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ புதுசாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும், தியானிக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி காலையில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் சபைக்கு இன்றைக்கி டாக்டரின்னு சொல்லிக் கொடு, உபதேசம் சொல்லிக் கொடு, அதில் முக்கியமான ஒன்று தியானம் பண்ணணும்னு சொல்லிக் கொடு. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் நாம் என்ன பேச வேண்டும், என்ன பேசுகிறோம், என்ன அறிவிக்கின்றோம், எதற்காக அறிவிக்கின்றோம் என்பதை நாம் முன்கூட்டி என்ன செய்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். நம்ம இடத்துல உங்கள் இயேசு எதில் சிறந்தவர் அப்படின்னு கேட்டால் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, முழிக்கப்படாது. டக்குன்னு டான் என்ன செய்யணும், ஒரு 4 பாயிண்ட் எடுத்து அடிக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு இயேசு யாருன்னு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் பரிசுத்த வேதாமம் எதில் ஸ்பெஷல், எங்ககிட்டையும் பல வேதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்முடைய பரிசுத்த வேதாமம் எதில் ஸ்பெஷல்னு பட்டுன்னு என்ன செய்ய தெரியணும், சொல்ல தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ சொல்ல தெரியல அப்படின்னா நாம் எதையும் யோசிக்கிறதே இல்லை. இன்றைய விசுவாசிகள் வாசிக்கிறோம், ஆனால் என்ன செய்வதில்லை, யோசிப்பது இல்லை. ஆனால் பரிசுத்த வேதாமத்தை வாசிக்க மட்டும் கூடாது, யோசிக்கவும் வேணும்னு பைபிள் சொல்லுது. ஆமென். சங்கீதம் 1:2 நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்கே தியானமாயிருக்கிற மனுஷன் அப்படின்ற இடத்துல டாகா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த டாகா அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா, மறுபடியும் முணுமுணுத்து கொண்டே இருத்தல், சொல்லிக்கிட்டே இருக்கிறது, முணுமுணுன்னு, அப்புறம் சத்தமாக சொல்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ஜனை மாதிரி என்ன செய்கிறது, முழக்கமிடுறது, அப்பப்போ திடீர்னு அப்படியே வீர முழக்கமிடுறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். ஆனால் உலகத்தில் இருக்கிறவன் என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு திடீர்னு ஜேம்ஸ் ரோடுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சு போச்சு போல் தனியாக கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது என்ன செய்யணும், அதுதான் நாள் ஃபுல்லாக முணுமுணுக்கிறது. ஆமென். ஒரு காரியத்தை எடுத்து அதை வச்சு மனப்பாடம் பண்ணி அதை அல்லது பேக்கெட்டுக்குள்ளே எழுதி வச்சு அதை எடுத்து பார்த்து திரும்ப பார்த்து சொல்லி திரும்ப யோசித்து மாற்றி திரும்ப இது ஏன் இப்படி சொல்லியிருக்குன்னு யோசித்து அதை கற்பனை பண்ணி இந்த வசனத்துக்கு எப்படி அர்த்தம் இருக்குது அப்படின்றத கற்பனை பண்ணி
ஆழப்படுத்தி. அந்த வசனம் மேலோட்டமாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லாது. மேலோட்டமான நேரடியான அர்த்தம் இருக்கிறது போலவே ஆவிக்குரிய ஆழங்களும் வசனத்துக்குள் என்ன செய்யலாம், இருக்கலாம். அங்கே ஆழப்படுத்தி ஆவிக்குரிய அர்த்தத்தை என்ன செய்யணும், வெளியே எடுக்கணும். நம்ம ஆவிக்குரிய அர்த்தங்களை தியானிக்கிற அளவுக்கு பல நேரங்களில் என்ன செய்கிறது இல்லை, வேலை செய்கிறது இல்லை. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நம்ம என்ன செய்கிறதுனா தியானிக்க விடாதபடிக்கு என்ன செய்கிறது, தடுக்கிறது. பல நேரங்களில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பைபிளே வாசிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா ஃபோன் நம்மளை என்ன செய்யுது, தடுக்குது. பல விதங்களில் நமக்கு தடைகள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, தியானிக்க முடியாத அளவுக்கு தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆழமாக யோசிக்க, ஆழப்படுத்த. வசன அறிவு ஆழப்படுத்த அல்ல, எந்த அளவுக்கு நான் அறிந்து கொள்கிறேனோ அந்த அளவிற்கு நான் ஆண்டவரோடு நெருக்கமடைகிறேன் என்பதற்காக நான் அதிகமாய் ஆழமாய் என்ன செய்ய வேண்டும். இப்போது நாட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தியானிப்பதில்லை. தேவன் யார் என்கிற அறிவு அடைவதற்காக அல்ல, தேவனோடு நெருங்கி பழக அந்த அறிவு எனக்கு என்ன செய்வது, உதவி செய்கிறது. தேவனை போல மாற அந்த அறிவு எனக்கு என்ன செய்கிறது, உதவுகிறது. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும், ஆழமாய் தியானிக்க வேண்டும். ஆமென். அடுத்தது ரிஃப்ளெக்ட் பண்ணி, இன்றைக்கி இந்த காலத்துக்கு சமகாலத்துக்கு இந்த வசனத்தை எப்படி என்ன செய்யலாம், பொருத்தலாம் அப்படின்றத யோசித்து அந்த வசனத்தை குறித்த கரிசனையோடு அன்னைக்கு ஃபுல்லாக இருந்தால் அது பேர் தியானம். சொல்லுங்கள், அது பேர் என்னது, தியானம். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ எதெல்லாம் தியானிக்கணும்னு இன்றைக்கி காலையில் சொன்னேன்றதை அப்படியே வேகமாக சொல்கிறேன். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், என்ன ஜெபிக்க போகிறோம், என்ன கேட்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட அப்படின்றத என்ன செய்யணும், முதல்ல யோசித்து தியானித்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். எல்லாத்தையும் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. பைபிளில் தியானம் வந்து ரொம்ப முக்கியம். ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு தியானம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ண போகிறோமோ அதை என்ன செய்யணும், யோசித்து கேட்கணும். சில நேரம் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறதில்ல. என் தியானத்தை கவனியும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறேன்னா என் மெடிடேஷனை கவனியும் இல்லை, நான் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன்னு அர்த்தம். என்ன பண்ணுறேன்னு அர்த்தம், யோசித்து. எப்படி யோசித்து ஜெபம் பண்ணு, சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்கள், எப்படி ஜெபம் பண்ணு, யோசித்து ஜெபம் பண்ணு. கேட்குறது ஆண்டவருக்கு பிரியமா பிரியம் இல்லையான்னு முதல்ல என்ன செய்யணும், யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்காமல் என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கப்படாது. தப்பான காரியத்தை வந்து நம்மள்கிட்ட கேட்பான், நம்மளால் வந்து கேட்பான், லவ் பண்ணுறது தப்பா, இதெல்லாம் நீயே யோசித்து பைபிள்லேருந்து என்ன செய்யணும், சொல்லுங்கள். பைபிளில் லவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கா, அப்படிலாம் நம்ம யோசிக்கணும், கேட்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா நீங்கள் நம்மளால் எடுத்தாலும் யாக்கோபுக்கு போயிட வேண்டியது, இல்லாட்டி ஏசாவுக்கு போயிட வேண்டியது. அவங்க எல்லாருமே ஓல்ட் டெஸ்டமென்ட் மாடல்ஸ், அவங்கெல்லாம் நமக்கு மாடலே கிடையாது. நமக்கு பெரிய மாடல் யார் தான், பர்ஃபெக்ட் மாடல் யார் தான், இயேசு தான். ஆமென். இயேசு என்ன சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு. அப்படின்னா அதை நான் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நம்ம தியானமும் ஜெபமும் ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இது ஆண்டவர் பிரியமாக கண்டதை என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அதுக்கு மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய செயல்கள் சிருஷ்டிப்பையும் ரட்சிப்பையும் குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்புறம் நியாயப்பிரமாணத்தை குறித்து தியானிக்கணும், சத்தியங்களை தியானிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கணும். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கென்று ஞாபக புஸ்தகம் ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய நாமத்தை தியானிக்க வேண்டும். கடைசியாக இன்றைக்கி காலையில் சொல்லும் போது பிலிப்பியர் 4:8 ஒரு 8 காரியம், 4:8 ஒரு 8 காரியம். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, 4:8 கடைசியாக 4:8 8 காரியம். அந்த 8 காரியத்தை மனப்பாடமாக சொல்லலாமா, அப்படியே பார்த்து சொல்லக்கூடாது, அதை ஆஃப் பண்ணிடுங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி காலையிலே பண்ணியிருப்பாங்க போட்டிருக்கேன், எப்படியும் கேட்பான் அப்படின்னு. சொல்லுங்கள், நான் அதோட விளக்கங்களை சொன்னேன் இன்றைக்கி காலையில் உங்களோடு கூட. இவைகளையே என்ன செய்து கொண்டிருங்கள், நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் வந்து என்னுடைய அறநெறி வாழ்க்கை சார்ந்தது, ஒழுக்க நெறி சார்ந்தது, என்னுடைய டிசிப்ளின்டு லைஃப் சார்ந்தது. நான் முன்னாடி சொன்னதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் சார்ந்தது.
6 காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ந்தது. ஆனால் நான் சொன்ன கடைசி 7வது காரியம் என்னுடைய டிசிப்ளின்டு லைஃப். நான் எந்த அளவிற்கு என்னுடைய ஆத்துமாவில் பழகணும் ஆண்டவரோடு என்பதற்கான ஒரு வாழ்க்கை என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய சரீரத்தையும் சார்ந்தது, என்னுடைய ஐம்புலன்களை சார்ந்தது. என்னுடைய ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணி உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே என்ன செய்து கொண்டிருங்கள். பவுல் வந்து அப்படியே படான்னு வார்த்தையில் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த கற்புள்ளவைகள் அவைகளோ அப்படின்னு சொல்லும்போது அந்த கற்பு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு சின்ன என்ன கூட இல்லாமல், ஒரு ஃபால்ட்டு கூட இல்லாமல், நாட் ஈவன் சிங்கிள் ஃபால்ட். அதாவது கற்பு அப்படின்னா அந்த நம்ம கற்புன்றதுக்கே தமிழில் வந்து வேறு மாதிரி அர்த்தம் இருக்குது. ஆனால் பைபிளில் கற்பு அப்படின்னா பார்த்தாலே என்ன செஞ்சிச்சு, கற்பு போயிடுச்சு அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போது அந்த கற்பு அப்படின்றது விலையேறப்பெற்றது. ஆண்டவர் சொல்கிறது வந்து விலையேறப்பெற்ற ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். கற்புள்ள கன்னிகையாக நம்மை அவருக்காக மணவாட்டியாக பரிசுத்த ஆவியானவர் நியமித்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு என்ன செய்யணும், அவைகளையே சிந்தித்து கொண்டு. அப்போ நம்முடைய சிந்தை சரியாக வேண்டும். சிந்தையில் எதை சிந்திக்கணும்னு தோணணும், அதுதான் தியானம். தியானம் என்பதை நாங்கள் அப்படியே பெருசாக ஒன்றும் சொல்லாமல் புதிய ஏற்பாட்டில் சிம்பிளாக கொண்டு வந்துட்டார். ஏன்னா தியானம்ன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் தியானம்னே வரல, டைரெக்டாக எப்படி வந்திருக்கு, சிந்தித்து கொள்ளுங்கள், யோசித்து கொள்ளுங்கள் அப்படின்ற காரியங்களை என்ன செய்து வருது. டைரெக்டாக தியானம் பண்ணுங்கள்ன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ புதிய ஏற்பாட்டு தாட் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு டைம் என்ன, சில பேர் கேட்பாங்க, தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் வேண்டாமா? பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? பர்ஃபெக்ட் டைம் ஃபார் மெடிடேஷன். பைபிளில் முதல்ல தியானம் பண்ண புருஷன் அப்படின்னு ஒருத்தனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தியானம்ன்ற வார்த்தையே முதல்ல எங்கே தான் வருது? அந்த இடத்துல தான் வருது. ஆதியாகமத்தில் 24:63 சொல்லும்போது அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 24:63 சாயங்கால வேளையில் ஈசாக்கு தியானம் பண்ணும்படி எங்கே போனானா? வெளியிலே இருந்தான். சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, ரொம்ப அழகான வசனம் இல்லை? ஒரு ஈவினிங் டைம் வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஆஃப் மெடிடேஷன். நம்மெல்லாம் சந்துகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறோம். இந்த தியானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெளி இருக்கணும். என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட்டு ஒரு மொட்டை ரோடாவது என்ன செய்யணும், இருக்கணும். அட்லீஸ்ட்டு ஒரு கிரவுண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அப்படி சுற்றி பார்த்தா மரமாக மறைச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாமல் அப்படியே வானம் அப்படியே பிளைனாக என்ன செய்யணும், தெரியணும். ஒரு வெளி இருக்கணும். நீங்கள் கேட்பீங்க, அப்போ தான் தியானிப்பீங்களா? இல்லை, அப்போ தியானிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மணி நேரங்கள் போகிறது தெரியாது. ஆரம்ப நாட்களில் பில்லிகிராம் சொன்ன மாதிரி தான் சொல்லணும் போல், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா தியானிக்கிறதுக்கு 3 மடங்கு நேரத்தை செலவு பண்ணுவேன்னு பில்லிகிராம் சொன்னாராம். தன்னுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட ஊழியத்தில் இருக்கும்போது அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு தடவை ரிவர்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா, நான் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்க டைம் கிடச்சிதுன்னா, இப்போ நான் வாசித்த வேத வாசிப்பை விட தியானத்தை விட 3 மடங்கு அதிகமாக என்ன செய்வேன், தியானிப்பேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறத விட 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு 3 மணி நேரம் ஜெபிச்சுட்டு தான் வருவேன். அப்படி ஒரு நேரத்தை நான் செலவிடுவேன் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிக்குள்ளாக்கினாராம் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில். யோசிச்சு பாருங்கள். சாயங்காலம் 5 மணிக்கு கிரவுண்டுக்கு போவோம். வெயில் அப்போ தான் வாசிச்சுட்டு இருப்போம். பைபிள் வாசிக்க முடியும். வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் பைபிள் வாசிப்போம். அது தனியாக ஒரு படுதா போட்டு உட்காந்துருப்பேன். அப்படியே ஒவ்வொருத்தராக வருவாங்க. சில பேர் அப்படியே இருட்டில் வந்து அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க ஒரு 4-5 பேர் அந்த கிரவுண்டில். நைட்டு 8:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு போகும். அந்த ஃப்ளைட்டு போணுச்சுன்னா எங்களுக்கு என்ன மணி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வானத்தையே தான் பார்த்துட்ருப்போம். ஏன்னா வேறு வழி கிடையாது. சோறு சாப்பிட்ணுன்னாலும் என்னன்னாலும் எங்களுக்கு எல்லாமே என்னது தான் வழி, வானம் பார்த்த பூமி. என்ன பார்த்த பூமி? அப்படியே பார்த்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
சில நேரம் சிரிச்சுக்கிட்டே ஜோம் பண்ணிட்டு இருந்திருப்போம், மகிழ்ச்சியாக ஜோம் பண்ணியிருப்போம், அந்நிய பாஷையில் போய் சில நேரம் ஒன்று ஒப்பாரி வச்சுருந்துருப்போம். யாருக்கும் தெரியாது யார் அழுதான்னு. ஏன்னா சுற்றி யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்திருப்போம். 8:30 மணிக்கு அப்படி பார்த்தோன்னே எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு ஆளாளுக்கு என்ன செஞ்சுருவோம், போயிடுவோம். சாயங்கால வேலை என்பது ஜெபிக்கிறதற்கான பெஸ்ட்டு டைம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் தோட்டத்தில் என்ன செய்கிறாரா, அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில் வருகிறார் அப்படின்ற அந்த சம்பவத்தை நான் காலை கிடையாது சாயங்காலம்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆதாம் அன்னைக்கு பாவம் செஞ்ச அன்னைக்கு சாயங்காலம் தான் என்ன செஞ்சுருப்பார், வந்துருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை சொல்லுங்கள், ஈவினிங் ஒரு 5 o'clock போல் வந்துருப்பாரா தெரில, 5 to 6 அந்த டைமில் என்ன செஞ்சுருப்பார், வந்துருப்பார். அழகாக வந்து பேசியிருப்பார் பிஃபோர் சன்செட். நல்லா கவனிங்க, வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மோடு உறவாட விரும்புகிறார். அந்த தியான நேரம் என்பது மிக உன்னதமான ஒரு நேரம். இந்த ஈசாக்கு தியானம் பண்ணுகிற ஒரு புருஷனாக இருந்தான் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். அப்படின்னா அவன் தியானம் பண்ண டைம் வெரி ஸ்பெஷல். சாயங்காலத்தில் என்ன செய்தான், தியானித்தான். சங்கீதம் 1:2 என்ன சொல்லப்பட்டிருக்குது, எப்போ தியானிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் டே அண்ட் நைட். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கிலீஷ் பைபிளில் காலை மாலையும் அப்படின்னு இருக்கு. எப்பப்போ, காலையும் மாலையும், இரவும் பகலும். யோசுவா 1:8 அதே காரியத்தை செஞ்சுருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 55:17 வாசிங்க. தியானம் எப்போ பண்ணணும், நான் 2 டைம் சொல்லிட்டேன், ஒன்று சாயங்காலம், இன்னொன்று காலையும் இரவும். சங்கீதம் 55:17 வாசிக்கலாம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஆங்கில வேதாமத்தில் அந்தி சந்தி மத்தியான வேளை அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் நைட்டு மதியம் அப்படின்ட்டுருக்கு. என்னது, ஈவினிங் அண்ட் மார்னிங் அண்ட் அட் நூன் will I pray and cry aloud. நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். நான் அதை தான் சொன்னேன், ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிச்சு நம்ம ஜெபம் பண்ணுறது கரெக்டானு யோசிச்சு என்ன செய்யணும், ஜெபிக்கணும் அப்படின்னு. தமிழில் ரொம்ப அழகாக தியானம் பண்ணி என்ன செய்வேன், முறையிடுவேன் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது எத்தனை வேலை சொல்கிறார் அவர், ஹலோ தியானம் பண்ணணும்னு சொன்னேன், எத்தனை வேலை, 3 வேளைக்கு வந்துருச்சு. இப்போ சங்கீதம் 63:6 வாசிக்கலாம். சங்கீதம் 63:6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். And meditate on thee in the night watches. இவருக்கு சில நேரம் தூக்கம் வராது. யாருக்கு, தாவீதுக்கு சில நேரம் தூக்கம் வராது, பல நேரம் தூக்கம் வராது. ஏன்னா இவன் பாதி நேரம் காட்டிலையும் வனாந்தரத்துலையும் கிடந்தவன். எப்போ சவுல் வந்து நம்மளை பிடிப்பானோன்னு ஒரு 14 வருஷம் கிடந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சுலமுக்காக கொஞ்சம் காலம். எப்பப்பெல்லாம் இவங்க மகன்கள்லாம் எதிர்த்து வர்றாங்களோ அப்போல்லாம் எங்கே கிடப்பான், காட்டில் கிடக்கணும். நைட் நேரத்தில் என்ன வராது ராஜாவுக்கு, அடுத்த நாள். அதாவது சோல்ஜர் எல்லாம் தூங்குவான், ஏன்னா அவனுக்கு யோசிக்கிற வேலையே கிடையாது. ஆனால் யோசிச்சு சொல்ல வேண்டிய வேலை யார்கிட்ட இருக்குது, ராஜா கிட்ட இருக்குது. ராஜா என்ன செய்யணும், யோசிக்கணும், ரொம்ப யோசிச்சு சொல்லணும். நாளைக்கு இந்தந்த காரியம் செய்யணும், இப்படி இப்படிலாம் யுத்தம் பண்ணணும், இப்படி இப்படிலாம் பிளான் பண்ணணும். நைட்டு ஃபுல்லாக இவன் யுத்தத்தை பற்றி தியானம் பண்ணுவான்னா, இவன் சொல்கிறான் நான் யுத்தத்தை பற்றி தியானம் பண்ணுறதில்ல, நான் என் படுக்கையில் படுத்திருக்கும் போது ராஜாமங்களில் என்ன செய்கிறேன், உண்மை நினைக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க இந்த ராஜாக்களுக்கெல்லாம் தூக்கம் வராதான் அந்த காலத்தில். ஏன்னா இவனுக்கு நிறைய பேரை கொண்டிருப்பாங்கல்ல, வெட்டி வெட்டி என்ன செய்ய வேண்டியது, கொல்ல வேண்டியது. நைட் நேரத்தில் கனவெல்லாம் என்னவா தான் வருமா. எத்தனை நாள் இந்த கோலியாத்து கனவெல்லாம் வந்தான்னு தெரில தாவீதுக்கு, சொல்லுங்கள். ஏன்னா அவன் பார்த்ததுலேயே ஃபியர்ஸ்ஃபுல் எனிமி யார் தான், கோலியாத் தான். எதா பிரச்சனைனா யார் வந்திருந்துருப்பா அப்பப்போ கனவுல. தாவீதுக்கு கனவு வந்திருக்குமா, வந்திருக்காதா? கனவு வந்தால் தூக்கம் கலையுமா கலையாதா? கலைஞ்சிடுச்சுன்னா நம்ம குழம்பிட்டு உட்காந்துருப்போம். தாவீது சொல்லணும், ஸோ ஓகே எந்திரிச்சு உட்காந்து என்ன செய்வோம், ஒரு ஜாமம் முழுவதும் அவன் சொல்கிறான் நைட் வாட்சஸ், அந்த ஜாமம் முழுவதும் நான் உண்மை என்ன செய்கிறேன், தியானிக்கிறேன். ஒரு 3 hour போ, இன்றைக்கி நைட் என்ன செய்வோம், தியானிப்போம். அந்த காலத்து ராஜாக்கள் நைட் நேரத்தில் ராஜாக்களுக்கு அட்டெண்டராக இருந்தவன் படாத பாடுபடணும். நைட் வாட்ச்மேன் இருப்பான்,
அவன் பிழப்பு என்னன்னா, ராஜா எப்போ தூக்கம் வரலன்னு சொல்கிறானோ அப்போல்லாம் அவனுக்கு கதை புஸ்தகம் வாசிக்கணும். ஆனால் இந்த ராஜாவுக்கு கதை புத்தகம் வாசிக்க தேவையில்ல. இந்த ராஜா அவன் சொல்கிறான், ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன், வேறு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண. எங்கே வா, கிளம்பு 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 கிளம்பு. நான் யாரை தியானிக்க போகிறேன்? ஆண்டவரை தியானிக்க போகிறேன். அல்லேலூயா. 4 நேரம் தியானிக்கலாம் அப்படின்ற நேரம் இருக்குது. ஒன்று காலை, அடுத்தது மதியம், அதுக்கப்புறம் மாலை, அதுக்கப்புறம் ராஜாமம். அட்லீஸ்ட் 2வது செய்யுங்க அப்படின்னு தான். காலையும் இரவும் பகலும் தியானமாக இருந்துன்னு சங்கீதம் 1 தாவீது சொல்கிறான். நான் 4 தடவையும் ட்ரை பண்ணியிருக்கேன்ப்பா, எல்லா நேரத்துலையும் 4 தடவையும் செய்கிறது கஷ்டம்தான்னு எனக்கு தெரியும்ப்பா, உங்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் பிஸி தான்ப்பா, ஆனால் அந்த இரவும் பகலும் ஆவது என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள். வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். உன் வழிகளெல்லாம் என்ன செய்து, அது எப்படி அப்படின்னா சில வசனங்களை அப்படியே மனசுக்குள்ளார வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டே இருக்கிறது, உட்காந்து தியானிக்கிறது காலையும் மாலையும். அப்போது போக போக இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஞாபகம் வரும்போது அவங்க வசனம் உங்களுக்குள்ளே ஜூஸ் மாதிரி என்ன செஞ்சுட்டே இருக்கணும். இந்த தொண்டையில் வலி வந்துட்ட உடனே மருந்து சொல்கிறவங்க நிறைய பேர். ஆனால் மருந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளார பெரிய கஷ்டம். இந்த தொண்டைக்கெல்லாம் சளி கட்டு அப்படின்னா அதுக்கு போடுற மருந்தை வாயில் வச்சு ஜூஸாக இறக்கணுமா. எப்படி இறக்கணுமா சொல்லுங்கள். எனக்கு ஒரு 4-5 அதிமதுரம் வச்சுக்குங்க, அது அப்படியே ஜூஸ் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, அப்புறம் கல்கண்டு அப்படியே வாயிலுக்குள்ளே அடைக்குங்க, அது அப்படியே ஜூஸாக போகும். அப்புறம் அந்த மாத்திரை இருக்குது, அதை வாயில் வச்சுக்கோங்க, அப்படியே சரியாக போகும். நான் என்ன சொல்கிறேன், வசனத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க வச்சுக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸாக என்ன செய்யுங்க இறக்குங்க, உங்களுக்குள்ள ஜீவனாக மாறும். ஆமென், அல்லேலூயா. வசனம் நமக்குள்ளே இருக்க இருக்க ஜீவ நதியாக அது மாறும். ஏன்னா வேத வசனம் ஒரு விசேஷமான அபிஷேகம் உடையது. ஆமென். நான் டீச் பண்ணும்போது தமிழுக்கு சொன்னேன், இட் ஹேஸ் ஸ்பிரிட் இன் இட். அவருடைய வசனம் ஆவியாய் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வசனத்துக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் நம்மோடு கூட, நம்ம உயிரோடு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஆமென், அல்லேலூயா. வசனத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் நம்முடைய ஆவியோடு என்ன செய்யக்கூடியது, பேசக்கூடியது, உறவாடும். அது வசனம் நம்மோடு அப்படியே உறவாடும். சில திட்டும், அறிவிட்டப்பல அப்படின்னு தப்பு பண்ணுறிய திட்டம். சில நேரம் சொல்லலாம், டே கவலைப்படாத ஜேம்ஸு, ஆண்டவர் இருக்கார், கவலைப்படாத, பார்த்துக்குவார் ஆண்டவர் பார்த்து. நம்ம 2 பேரும் ஒரே சப்ஸ்டன்ஸ். என்னது சொல்லுங்கள். வசனம் அவருடைய சுவாசம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்கள் மூலமாக அவருடைய சுவாசத்தினால, இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட், அவருடைய சுவாசத்தினாலே வசனம் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. நாம் பெற்றிருக்கிற ஜீவன் எதனால் வந்தது? அதே சுவாசம். அப்படி தானே? சேம் சப்ஸ்டன்ஸ். நம்மளும் வார்த்தையும் என்ன சப்ஸ்டன்ஸு? என்ன இப்படி பார்க்குறீங்க? அவர் மூலமாக வந்தவர்கள் நாம் எல்லாம். ஆமென். இப்போது நம்ம அந்த ஆவியில் தேவ சாயல் இழந்துட்டோம். இப்போ அந்த சாயலை இந்த வசனத்துக்குள்ளேருந்து நமக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் நமக்குள்ளே தேவ சாயலை உருவாக்குகிறது, தேவ சாயல் அடையும்படியை மறுரூபப்படுத்துகிறது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் ஊடுருவத்தக்கதாக எனக்குள்ளே ஒரு எப்படி ஆழத்துவ மாற்றம், பர்சனாலிட்டி சேஞ்சை கொண்டு வருகிறது. எனக்குள்ள ஒரு தன்மை மாற்றம், என்னுடைய டோட்டல் சப்ஸ்டன்ஸை என்ன செய்கிறது, மாற்றுகிறது. அவர் தமது வார்த்தையை அனுப்பி நம்ம என்ன செய்கிறாரா, குணமாக்குகிறார். ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்துக்குரிய சுகத்தை கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. நம்மெல்லாம் சரீரத்தில் பலவீனப்படுறதை விட ஆவியிலையும் ஸ்பிரிட்லையும் சோல்லையும் அடிக்கடி பாதிக்கப்பட்டுருவோம், அடிக்கடி சோர்ந்து போயிடுவோம். அந்த சோர்விலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், வசனத்தின் மூலமாய் நமக்கு உயிர் கொடுக்கிறார். எத்தனை பேர் இந்த வசனத்தின் மூலமாக வருகிற ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை தியானிப்பதனால ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்கள், ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் வசனத்தை தியானிக்கிறதுனால வரும். நான் இன்றைக்கி சும்மா கொஞ்சம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாய், உங்கள் தியான வளத்தை அதிகமாக்கும்படியாய் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த தியானத்தை குறித்து அதிகமாக எப்படி தியானிக்கிறதுன்னு நிறைய கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மொத்தம் 7 மெத்தட்ஸ், 7 மெத்தட்ஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடி ஸ்கில், வேத ஆராய்ச்சி முறைகள், இல்லை வேத ஆராய்ச்சி முறைகள், 7 முறைகளை நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே பாஸ்டர்ஸ் பைபிள் காலேஜில் டீச் பண்ணியிருக்கிறேன். அந்த 7 முறைகளும் யூடியூப்பில்
மெசேஜில் இருக்கிறது. அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எப்படியெல்லாம் வசனத்தை தியானிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். தியானிக்கும் போது வருகிற ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 39:3 வாசிக்கலாம். சங்கீதம் 39:3. இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நல்லா கவனிக்கணும். தியானம் பண்ணும் போது என்ன மூண்டதா? என்ன அக்கினி மூண்டிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் நம்ம ஜெபத்தை கண்டிப்பா என்ன செய்வாரியா? அந்த இடத்துல என்ன இருக்கு? அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்ப என்ன அக்கினி வந்திருந்திருக்கும்? நம்ம ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும்யா. அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள இருந்து ஆழமா என்ன செய்யப்படும்? தூண்டப்படுகிறது. உறுதி, நம்பிக்கை தூண்டப்படுகிறது, அன்பு தூண்டப்படுகிறது. அபிஷேகம் என்ன செய்யப்படுகிறது? தூண்டப்படுகிறது. எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் ரிவைவ் ஆகுது. அது வரைக்கும் ஜெபிக்கிறதுக்கு மூடு இல்லாமல் இருந்த ஆள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. பல நேரங்களில் நேரடியாக போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் வராத தேவ பிரச்சனத்தை பைபிளை நல்லா வாசிச்சுட்டு அதை தியானிச்சுட்டு, நல்ல கவனிங்க, நீங்கள் வாசிக்கிறீங்க, இது வரைக்கும் என்ன பண்ணல? தியானிக்கலை. வச்சு யோசிச்சிங்கன்னா, கொஞ்ச நேரம் அந்த வசனத்தின ஆழமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஜெப ஆவி என்ன செய்யும்? அனல் மூளறதை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இன்றைக்கி ஜெபமின்மை தான் பெரிய பிரச்சனை. ஜெபமின்மைக்கு காரணம் வேத வாசிப்பின்மை. அந்த வேத வாசிப்பு தியானம் இல்லாதனால நமக்கு என்ன ஓடலை? ஜெபம் ஓடலை. ரெண்டாவது ஆசீர்வாதம் சங்கீதம் 104:34. சங்கீதம் 104:34. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். நல்லா கவனிங்க, இனிதாயிருக்குமா? எப்படி இருக்குமா? இட்ஸ் பிளசன்ட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தியானிக்கும் போது உங்கள் ஸ்வீட் சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில பேருக்கு ஸ்வீட் பிடிக்காது, விட்டுருங்க. சில பேருக்கு ஸ்வீட்னா என்ன எப்படி பார்க்குறீங்க? நம்ம வாழ்க்கையே காரசாரமான வாழ்க்கைங்க. என்ன வாழ்க்கை? நல்ல காரமாக ஒரு பிரியாணி என்ன செஞ்சுருக்கீங்க? சாப்பிட்ருக்கீங்கன்னு வச்சுங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அட்லீஸ்ட் ஒரு கடல மிட்டாயாவது கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யும்? ஏதாவது வாயில் ஸ்வீட்டு போடுறதுக்கு இல்லைன்னா இப்போ என்ன ஆயிரும்? அப்படி காரசாரமான வாழ்க்கையில் ஸ்வீட் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க? தியானம் பண்ணுங்க. ஆமென். இட் மேக்ஸ் அஸ் பிளசன்ட். நம்ம லைஃபையே இனிதாய் மாற்றுகிறது. சொல்லுங்கள், வேத வசனம் என்ன பண்ணுகிறது? நம்முடைய வாழ்க்கையை, கடினமாக ஓடுற வாழ்க்கை இனிமையாக தெரியணுமா? என்ன பண்ணணும்? நீங்கள் வேத வசனத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. வேத வசனத்தை யார் அதிகமாய் தியானிக்கின்றானோ அவன் வாழ்க்கை இனிமையாக என்ன செய்கிறது? மாறுகிறது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் கையாக இருந்தாலும் போக போக உங்கள் லைஃப் என்னவா மாறிடும்? ஸ்வீட்டாக மாறிடும். ஏன்னா the word of God changes the character. கர்த்தருடைய வசனம் எதை மாற்றுகிறது? குணாதிசயங்களே என்ன செய்கிறது? மாற்றுகிறது. இட் மேக்ஸ் மீ பிளசன்ட் அண்ட் பிரசன்டபிள். ஒரு இனிமையான ஒரு நபராய், இனிமையான வாழ்க்கையாய் முதல்ல உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை வேறு மாதிரி பார்க்க வைக்கும். ஆமென். அல்லேலூயா. நான் இருக்கிற காலையில் சொன்னேன், தாவீது கோலியாத்தை எல்லாரும் 13 அடி ஜெயிண்ட்டாக பார்த்தபோது தாவீது மட்டும் நாய் மாதிரி பார்த்தான்னு யாரே சொல்கிறா? கோலியாத்தே சொல்கிறான். நான் என்ன நாயா? அதாவது ஒரிஜினலாக அவனை சைக்காலஜிக்கலாக தாவீது என்ன பண்ணிட்டான்? அவனை இன்சல்ட் பண்ணிட்டான். தாவீது ஆனால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கான். நமக்கு ஒன்றும் செட் ஆகாது, ராஜா இந்த ட்ரெஸ்லாம் வேணாம் போங்க. இந்த கோலியாத்து எதன் போல தான் இருப்பான்? சிங்கத்தை போல், கரடியை போல் இருப்பான். முடிஞ்சு போச்சு. இவன் பார்வையில் எல்லாரும் எக்ஸாஜரேட் பண்ணி கோலியாத்தை பெரியாள் பெரியாள்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் கோலியாத்தை ரொம்ப நார்மலாக எப்படி பார்த்துட்டான்? சின்ன பையன் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு பார்க்க வச்சது எது அப்படின்னா அவனுக்குள்ளே இருந்த தியானம். என்ன அப்படின்னா, நான் தேவனால் அபிஷேகம் பெற்றவன். அந்த அபிஷேகம் வந்துச்சு, அதை பாட்டாக மாற்றிருக்கான். என் சத்துருக்கள் மத்தியில் நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்வேன்? நன்மையின் கிருபை என்ன செய்யும்? தொடரும் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் லைஃப்பில் எங்கே போனாலும் என்ன எதுதான் பின் வரப்போகுது? நன்மை வரும், கிருபை வரும். இங்கே சாவு என்ன செய்யாது? எனக்கு வராது. வசனத்தின் மேலே அவனுக்கு உறுதி.
தீர்க்கதரிசி சொல்லிட்டார், நீ சாவ மாட்டடா, நீ ராஜாவாவன்னு சொல்லியிருக்காரு. நான் ராஜாவானா தான் சாவணும். இப்போ நான் யார் கிடையாது, ராஜாவாகிட்ட பிறகு தாவீதுக்கு பயம்லாம் இருந்துருச்சு. என்னென்னா ராஜாவாக்கிட்டார், இப்போ செத்துட்டா என்ன பண்ணுறதுன்ற பயம். ஆனால் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி, கோலியாத்துக்கு முன்னாடி போகும்போது அவனுக்கு பயமே கிடையாது. ஏன்? நான் இன்னும் ராஜாவாகலை. நான் ராஜாவாகாமல் செத்தா யார் சொன்னது பொய்யாயிரும்? சாம்வேல் சொன்னது. சாம்வேல் சொல்லி ஒரு காரியம் நிறைவேறாமல் இருந்ததே கிடையாது. தியானம் ஃபுல்லாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், வசனம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் மேலே சொல்கிறான், என்ன ஆண்டவருக்கு விரோதமாக நீ பேசிட்டா உன்னை தொலைக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு இறங்கி வந்து என்ன செஞ்சான், வேலை செஞ்சான். அவனை சுற்றி ஒரு ப்ளசன்ட்னஸ் இருந்துச்சு. அவன் டென்ஸ்டாக இருந்த மாதிரியே இல்லைங்க. அவன் அங்கே டென்ஷனாகவே இல்லை. அவன் டென்ஷன் யார் மேலே தான் வந்துச்சு? ஐயோ நம்மளால் முடியாதோ அப்படின்ற பயம் யாருக்கு வரவே இல்லை. இப்போ பதட்டப்பட்டு தாவீது யுத்தத்துக்கு போனானா அல்லது கோபப்பட்டு போனானா? பதட்டப்பட்டு போல. சில பேர் பதட்டப்பட்டு போய் தான் பிரச்சனையில் மாட்டிக்கும். அதனால தான் போகும்போது பதட்டமாக எங்கேயும் என்ன செய்யாத போவாதன்னு பைபிளில் இருக்குது. கோபமாக போகிறது வேற, பதட்டமாக போகிறது வேற. பதட்டமாக போகிறது என்னன்னா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா தெரியலையே. அவன் தாவீது அப்படி போல, ஜெயிச்சே தீருவேன், இங்கே வரப்போகிறது யார் தான், நான் தான். வருவனா வரமாட்டானன்ற எண்ணத்தில் போல, வருவனா வரமாட்டானன்ற எண்ணத்தில் போனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு போயிருக்க மாட்டான். யுத்தத்தில் தோற்றுருவோமோன்ற பயம் இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸு பத்தலைனாலும் பரவாயில்ல, சவுல் உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே நிறைய போகிறேன்னு போயிருப்பான். எப்படி இருந்திருக்கும்? பொம்மை, சோளக்காட்டு பொம்மை இருந்திருப்பான். இப்போ அவுட் போட்டு சாதாரண சின்ன பையன் மாதிரி போகிறான். ஆடு மேய்க்கிற சிறுவனாகவே போனான். ஆமென். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். உன்னுடைய சரௌண்டிங் வந்து ப்ளசண்ட்டாக மாறணும். ஆமென். பயம் நிறைந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பார். கர்த்தர் என்னை பாதுகாப்பார். ஆமென். அதுக்கு காரணம் என்னென்னா, அவன் தியானம் பண்ணுகிற புருஷன். தியானத்தை பற்றி அதிகமாக எழுதின ஒரு நபர் யாருன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது. எங்கே போனாலும் பாட்டு, எங்கே போனாலும் வசனம், எங்கே போனாலும் எந்த சூழ்நிலை அடித்தாலும் வசனம், ஓடினாலும் வசனம், ஜெயித்தாலும் வசனம். அப்படி தானே? ஜெயித்தாலும் பாட்டு, தோத்தாலும் பாட்டு, ஒளிஞ்சாலும் பாட்டு, ஓடிக்கிட்டு இருந்தாலும் பாட்டு. என்னப்பா இவனுக்கு பாட்டு! அவனை சுற்றி ஒரு அழகான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கி வச்சுருந்தான். என்னென்னா தேவ பிரசன்னம். தியானத்தின் மூலமாக அவனை சுற்றி ஒரு தேவ மகிமை என்ன செய்து கொண்டே இருந்தது. நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி ஒரு மகிமை இருக்கணும் அப்படின்னா, ஜீவன் இருக்கணும் அப்படின்னா, வசனம் உங்களை சுற்றி என்ன செய்யணும். எப்பயுமே ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுவார், உன்னை தொட்டால் எங்கே தொட்டாலும் வசனம் கசியணும் அப்படின்வார். எப்படி? இந்த பஞ்சு ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா அதை எங்கே தொட்டாலும் என்ன செய்யும்? தண்ணி லீக் ஆகும். அப்படி தானே? ஒரு இடத்துல பஞ்சு ஸ்பாஞ்சு ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அப்படியே வச்சுட்டிங்கன்னா இருக்காத மாதிரி தான் இருக்கும், தண்ணி இல்லாத. ஆனால் அமுத்துனீங்கன்னா என்ன வரும்? தண்ணி வரும். அப்படி சொல்கிறார், யூ மஸ்ட் பி சோக்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், இன் த வேர்ட் ஆஃப் காட். உன்னை முழுசும் வசனம் நிரப்பி இருக்கணும். அல்லேலூயா. மூணாவது சங்கீதம் 119:99 என்ன செய்கிறது? என்னை ஞானி ஆக்குகிறதாம். வசனம் வாசிக்கணும் ரொம்ப அழகா. எஸ்ரா சொல்றாரு, சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால், என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் எப்படி இருக்கிறேன்? அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். ரொம்ப அழகான வசனம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். டீச்சரை விட மேலே போகிற ஒரே ஒரு இடம் உண்டுன்னா அது எது தான்? வசனம் ஒன்று தான். இப்போது டீச்சர்கிட்ட +2 படிச்சுட்டு வர்றான், கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வர்றான். கெமிஸ்ட்ரி டீச்சர்கிட்ட கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிகாம் அப்படி இப்படின்னு என்னமோ படிக்கிறான். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறான். அதுக்கப்புறம் ரிசர்ச்சுக்கு போயிடுறான். என்னதுக்கு போயிடுறான்? அந்த ரிசர்ச் லெவல் தான் தியானம். இந்த காலேஜ் லெவல் கூட கிடையாது தியானம். காலேஜ் லெவல் கூட டீச்சரே என்ன செஞ்சுருவாங்க? டெக்ஸ்ட் புக்கு கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. டெக்ஸ்ட் புக்கு சொல்லி கொடுக்கறது தியானம் அல்ல. நீயா உட்காந்து ரிசர்ச் பண்ணி என்ன செய்கிறது? எடுக்கிறது தான் தியானம். அதில் 5 வருஷம் உட்காந்து பிஹெச்டி பண்ணுறான். ஒரு பிஹெச்டி பண்ணால் போதாதுன்னு 2வது பிஹெச்டி பண்ணுறான். 2 பிஹெச்டி பண்ணாதுன்னு அதுக்கப்புறம் பிஹெச்டிக்கு மேலே இன்னும் 2 பண்ணுறான். எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறான்? நம்பர் 1 அப்படின்னு கடைசியில் கெமிஸ்ட்ரியில் நோபல் ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு என்ன செஞ்சிடறான்? வளர்ந்து வந்துடுறான். எப்படி வந்தான்? டீச்சரை விட அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சான். சொல்கிறான். இங்கே ரொம்ப அழகாக எஸ்ரா சொல்கிறாரு,
உடைய சாட்சிகள் என் தியானமாய் இருந்தபடியால், என் ஆராய்ச்சியாய் இருந்தபடியால், எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் எப்படி இருந்தேன்? அறிவுள்ளவனாய் இருந்தேன். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெளிவான அறிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு, ஆண்டவர் நம்மை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறதற்கு ஆண்டவர் ஆசையாக இருக்கிறார். மல்கியா 3:16 என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவரை தியானிக்கிறவர்களுக்கென்று என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு ஞாபக புஸ்தகம், அது அவருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறதா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், அங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஞாபக புஸ்தகம் ஒன்று. யாருக்கு? வாசிக்கிறவர்களுக்காகவா தியானிக்கிறவர்களுக்காகவா? வாசிச்சா தான் தியானிக்க முடியும். வாசிக்கிறது நிறுத்திடப்படாது. வாசி சொல்லிட்டார், வாசிக்கிறத என்ன செய்யப்படாது? நிறுத்திடப்படாது. வாசிக்கணும், என்ன பண்ணணும்? தியானிக்கணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நம்ம ஒரு 3 தடவை பைபிள் வாசிச்சிட்டோம், 4வது முறை போகும்போது எப்படி போகணும்? தியானமாக போகணும். நம்ம என்ன செய்வோம்? ஒரு தடவை வாசி முடிச்சிட்டாலே பைபிள் ஃபுல்லாக கரைச்சி கொடுத்துட்ட மாதிரி நினச்சி என்னவே செஞ்சிடும். ஒரு 4 வசனம் மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. நம்ம ஹோல் பைபிளை மனப்பாடம் பண்ணிட்டு தான் என்ன செஞ்சிருவான்? இவன் மனப்பாட வசனம் என்னவா இருக்கும் கடைசியில்? இயேசு கண்ணீர் விட்டார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒரு 4 வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு எனக்கு வசனம் தெரியுமே. ஆண்டவர் சொல்ல, இல்லைப்பா, நீ தியானிக்கணும். என்ன செய்யணும்? தியானிக்கும் போது உனக்காக என்ன எழுதி வச்சுருப்பேன்? ஞாபக புஸ்தகம். உங்களுக்கு அப்படி ஒரு புக்கு ரெக்கார்டில் இருந்துச்சுன்னா உங்களை நினச்சி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால தான் அடுத்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 1:3 சொல்லுங்கள். சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரணம், அவனை குறித்து நினைத்து கொண்டே இருப்பதற்கு ஒரு புஸ்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புக்கு எப்பயுமே யார் முன்னாடி இருக்கு? ஆண்டவர் முன்னாடி இருக்கு. நீங்கள் தியானம் பண்ணுற நேரம்லாம் எழுதப்படுகிறது. சொல்லுங்கள், தியானம் பண்ணுற நேரம்லாம் எழுதப்படுதுன்னு தெரிஞ்சிருந்தா நாளுக்கு 2-3 தடவை என்ன செஞ்சிருப்பேனே? தியானத்தை போட்டிருப்பேனே. ரெக்கார்டில் இருந்து, அதாவது ஆஃப் த ரெக்கார்ட் நீங்கள் நிறையா வச்சுருக்கீங்க, ஆன் த ரெக்கார்ட் நிறையா வைக்கணும். நம்ம ஆஃப் த ரெக்கார்டுன்னா என்ன? ஸ்கூலில் நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினேன், இன்றைக்கி கிளாஸில் நாங்களாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினேன், நான் தான். அது ரெக்கார்ட்லேயே என்ன செய்யாது? ஆன் த ரெக்கார்டு என்ன? ஜோனலில் அடிச்சிருக்காயா? ப்ரைஸ் அடித்து வந்திருக்கான் நம்ம பையன் ஒருத்தன், இன்றைக்கி 6000 ரூபா ஜோனல். அதான் நினச்சேன், ஜோனலில் போய் ஜெயிச்சிடும். நாங்கள் ஜோனலில் போய் தோற்றுட்டு வந்தோம் ஹாக்கியில் போகும்போது. யோசிச்சு நம்ம பிள்ளை போய் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கு? ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. ரெக்கார்டு அதுதான். கின்னஸ் ரெக்கார்டு அடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னா அது என்னது? ஒலிம்பிக்கில் அடித்தா அது என்னது? ரெக்கார்டு. நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கே அடிக்கிறோம் ரெக்கார்டு? புக்கில் எழுதணும். சொல்லுங்கள், எங்கே ஏறணும்? புக்கில் ஏறணும். தியானிக்கிறவனுக்கு தான் எங்கே ஏறும்? அவனுக்குத்தான் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு கர்த்தர் செய்கிறார் எல்லாவற்றையும்? கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு செய்கிறார். இரவும் பகலும் அதே தியானம், அது மேலே பிரியம், அது மேலே வாஞ்சை. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே பைபிள் வாசிக்கிறத விட்டுறோம். வாசி என்னத்தை கண்டோம்? ஆண்டவர் சொல்ல, இங்கே பேர் ஆசீர்வாதம் பக்கத்தில் வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் அமெரிக்காவில் ஏதோ ஒரு மாகாணம், சிக்காகோ எங்கேயோ ஒரு மாகாணத்தில் நிறைய கோல்டு மைன்ஸ் ஆரம்பித்து அங்கெல்லாம் தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லி மற்ற மாநிலத்தில் இருந்தவங்கலாம் சொத்தெல்லாம் விற்று கொண்டு போய் நிலத்தை வாங்கிட்டான். எங்கே? அந்த மாநிலத்தில் வாங்கிட்டு எல்லாம் அவன் மைன்ஸ் தனித்தனியாக அவன் சொந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியது? தங்கம் எடுக்கிறதுக்கு நோண்ட வேண்டியது. ஒருத்தர் தங்கம் எடுக்கிறதுக்கு நோண்டுறான் 2 வருஷம் 3 வருஷமாக ஒன்றுமே என்ன செய்யலை, கிடைக்கல. ஒரு நாள் வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு. படா இனிமேட்டுக்கு இந்த வெட்டவே வேணான்னு போட்டு போயிட்டான். அதை ஒருத்தன் அடிமாட்டு விலைக்கு அந்த இடத்த, இந்த இடத்துல தங்கமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, யாரும் வாங்கிக்கிறியாடான்னு கேட்டான். ஒருத்தன் அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டான். வாங்கிட்டு வந்தவன் கடப்பாறையை தூக்கி முதல் தடவை கொத்திருக்கான். முதல் தடவை கொத்தினவொன்னே எடுத்தது என்னது தான்? தங்கம்தான். அந்த கடைசி கொத்தாமல் என்ன செஞ்சவன்? விட்டவன். அவன் முட்டாளாயிட்டான்ல. சொல்லலாம் அவனை என்னன்னு சொல்லி இருந்துருப்போம். மொத்த பாப்பர் சொத்து போச்சு, 2 வருஷம் வேலை போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் ஒருத்தன் வந்த உடனே அடிச்சாண்டா லக்குன்ற மாதிரி என்ன செஞ்சுட்டு போயிட்டான்? பம்பர் ப்ரைஸ் அடிச்சுட்டு போயிட்டான். யோசிச்சு பாரு,
பல நேரங்களில் நம்ம என்ன செய்யலை அப்படின்னா, தியானிக்காததுனால நமக்கு வர வேண்டிய முக்கியமான ஆசீர்வாதங்கள் வரலை. காலகாலத்தில் நடக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படுறதுக்கு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தியானம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறதுனால, குறையிறதுனால. அடுத்ததாக 119:11 நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அந்த இடத்துல தியானித்து வைத்தேன். எப்படி வைத்தேன்? உள்ள தியானிச்சு வச்சிருக்கிற, அதனால எனக்கு என்ன வரல, பாவம் வரல. டு ஓவர் கம் சின். தியானம் பண்ணுறதுனால வர்ற நன்மை என்னன்னா, சின்ன சின்ன குற்றங்களை கூட இந்த கண்ணாடி, வேத வசனம் ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நின்று ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே என்ன குறை இருக்குது அப்படின்றத ஆவியானவர் என்ன செய்வார், வேத வசனங்கள் மூலமாக சுட்டி காட்டுவார். அதனால் வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் நாம் சுத்திகரிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. சத்தம் வரலையே. ரோமர் 8:6 கடைசியாய் வாசித்து ஜெபிக்க போகிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இந்த ஆவியின் சிந்தை அப்படின்றத நான் 2 விதத்தில் சொல்லலாம். ஒன்று, வசனத்தை தியானிக்கும் போது we are in the mind of Spirit of God. தியானிக்கும் போது தேவ ஆவியானுடைய சிந்தை எனக்குள்ளே என்ன செய்கிறது, வருகிறது. ஏனென்றால் அவர் எழுதின வார்த்தைகள் தான் இதில் இருக்கிறது. ஆவியின் சிந்தை எனக்குள்ளே எப்போ வருது அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி இருக்கும் போது வருது. 2வது, வசனத்தை தியானிக்கும் போது வருகிறது. ஆமென். ஆவியின் சிந்தை என்னவா, ஜீவனும் சமாதானம். ஜீவன் எனக்குள்ளே, சமாதானம் தேவனோடு. எல்லாரும் சொல்லுங்கள், ஜீவன் எனக்குள்ளே, சமாதானம் யாரோடு, தேவனோடு எனக்கு சமாதானம் உண்டாக்குகிறது, எனக்குள்ளே ஜீவன் உண்டாக்குகிறது. ஆமென். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எதன் மூலமாக வருது, தியானிக்கிறதன் மூலமாக வருது. அப்போது இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். இதுவரை தியானிக்கிறதுல குறைஞ்சிருந்தா இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இன்னையிலேருந்து தியானத்தில் சரியாக இருப்பேன். எல்லோரும் சொல்லுங்கள், எப்படி சரியாக இருப்பேன், உங்கள் வசனத்தை தியானிப்பேன். வசனத்தை வாசித்தோம் இது வரைக்கும், இனி நான் என்ன செய்வேன், காலையும் மாலையும் தியானிப்பேன், அல்லது நடு ராத்திரியில் தியானிப்பேன், அல்லது மதிய நேரத்தில் என்ன செய்வேன், தியானிப்பேன். உங்களுக்கு ஒரு வேளை பெண்கள் காலையிலையும் மாலையிலையும் வேலை இருக்குது அப்படின்னா, மதிய நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா மதிய நேரத்தில் என்ன செய்யலாம், தியானிக்கலாம். யாரும் வீட்டில் இல்லை, நல்ல செல்ஃபோனை போட்டு அந்த காமெடி இந்த காமெடி, அந்த செய்தி இந்த செய்தி, வந்த செய்தி போன செய்தி. இந்த காலத்திலலாம் நமக்கு அரசியல் தெரிகிறத விட நம்ம பொம்பளை ஆளுகளுக்கு நிறைய அரசியல் தெரியும் போல் இருக்குது. எல்லாம் என்ன மீம்ஸையும் அவங்க தான் பார்க்குறாங்க. சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் என்னென்ன அரசியல் தெரியுது, வாங்க நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு அரசியல் சொல்லி தருவாங்க போல் இருக்குது. ஏன்டா அப்படின்னா அவங்க பொழப்பாகவே எதை தான் வச்சிட்ருக்குறாங்க. தேவையில்லாததை தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஐயோ, இந்த மாதிரி கொலகார ஆயுதம் ஒன்றுமே இருக்காது உலகத்தில். பல நல்லவர்களை கெடுத்து விட்டது, பல குடும்பங்களை சீரழித்து விட்டது. நான் அடிக்கடி சொல்கிறேன், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை எப்போ சாப்பிட்டானோ மனுஷன் தயாரிக்கிறதுல எல்லாத்துலேயும் என்ன இருக்குது. இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, டிக்டாக்கா. என்னவா, என்ன கன்றாவே தெரில, டப் மேஸு டிக்டாக்கு, அது என்னமோ. நமக்கெல்லாம் அந்த டிக்டாக்லாம் முன்னாடி அந்த காலத்தில் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வரும் டிக்டாக், அதுதான் தெரியும். ஏன்னா டிக்டாக் தானே, கரெக்ட் தானே சொல்கிறேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த காலத்தில் டிக்டாக்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விற்பாங்க. இப்போ வந்து டிக்டாக்னு ஒரு செயலி, ஒரு சின்ன, அது பேர் என்ன, ஆப்பு. அந்த ஆப்பு வைக்கிது ஆப்பு பல குடும்பத்துக்கு. டிவியில் ஃபுல்லாக வைக்கிற கொலை எல்லாம் எதனால தான் நடக்குதுன்றான். ஆமாம், பல பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான். பல பேர், நீங்களாம் அந்த செயலியெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துடக்கூடாது. விசுவாசிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு எல்லாத்தையும் உள்ளே ஸ்பான்சர் பண்ணி அனுப்பிட்டே இருப்பான். உனக்கு புதுசாக வந்திருக்கு, போதும் சாமி பேசுகிறதுக்கு, இப்போதைக்கு ஒரு ஃபோன் இருந்தால் போதும்னு தப்பிச்சு ஓடிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு கொடூரமான காலத்தில் இருக்கும். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் ஜீவனும் சமாதானமும் இருக்கிறது. ஆமென். ஆமாம், இதை வாசி, இது சோறு போட்டுருமா அப்படின்னா உலகத்துக்கே சோறு போடும். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ டாடி. அப்பா, இந்த மாலை வேளையில் எங்கள் தியான குறைவுகளை மன்னியும். ரபஹாந்தார் அலஹதா நமோ ரபாஷா. ஒவ்வொரு நாளும் உங்கள் வசனத்தை தியானிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே.
Jesus. Thank you, Holy Spirit of God. Rebahandarale danandara danashandara danandara. Remahandarale danandara danashandara. எல்லாமே நீர்தான், எல்லாமே நீர்தான், நீரே எல்லாம் என் இயேசுவே. எல்லாமே நீர்தான், எல்லாமே நீர்தான், நீரே எல்லாம் என் இயேசுவே. எலோஹீம் எல் ஷடாய், எல்லாமே என் இயேசுவே. எலோஹீம் எல் ஷடாய், எல்லாமே. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கென்று, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கும், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று அவருக்கு முன்பாக இருக்கிறது. நம்முடைய தியான வேளைகள் ஒவ்வொன்றும் அதில் எழுதப்படுகிறது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். என் பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஜீவனும் சமாதானமாய் மாறுகிறது. இது தேவனோடு ஒரு ஐக்கியம், எனக்குள்ள ஒரு ஜீவன், என்னை சுற்றி ஒரு தேவ பிரசன்னம், எனக்குள்ள ஒரு விசுவாசம், வைராக்கியமான விசுவாசம், எழுச்சி மிகுந்த ஒரு விசுவாசம் எனக்குள்ள கிரியை செய்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட தியான நேரங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் நம்மை புதுப்பிப்பாராக. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா நாங்கள் அதிகமாக தியானிக்க உதவி செய்யுங்கப்பா, உடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா. பிதாவே, இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறப்பா. அவர்கள் தியான வாழ்க்கை பெருகட்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்கள் குடும்பம் சுகமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் ஏற்ற காலத்தில் எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கட்டும்ப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாதுப்பா. அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கட்டும், பேர பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. தனிப்பட்ட தொழில் நல்லா இருக்கட்டும், பெற்றோர் நல்லா இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், சரீரம் நல்ல சுகம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை நடத்தட்டும்பா. ஒரு நன்மையும் குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே.